சாரிடா. பரவாயில்ல விடு. நம்ம வேணா எம்எஸ் ஹைதராபாத் பிரியாணி போலாமா? இல்லடா, அங்கதான் என் செகண்ட் எக்ஸோட டேட் பண்ணேன். அங்க போனா அவன் நினைப்பா இருக்கும். வேணாமே. சரி விடு, வேணாம். அப்போ சேலம் எம்எம்? இல்ல, அங்கதான் ரீசெண்டா ஒரு எக்ஸோட பிரேக்கப் ஆச்சு. அவளை கடைசி அங்கதான் பார்த்தேன். வேணாமே, அது செட் ஆகாது. சரி விடு. பேசாம சாப்பிடாம அங்க ஒரு ஷாப்பிங் மால் தெரியுதுல, என் பர்த்டே வேற வருது, ஒரு ஷர்ட் எடுத்து கூட. அந்த ஷாப்பிங் மால்ல தாண்டா நான் செகண்டா லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன எக்ஸுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். அம்மா தாயே, ஆளை விடு, எதுவுமே வேணாம் போதுமா? அப்போ நம்ம சாப்பிட எங்க தாண்டா போறது? உங்க வீட்ல பழைய சோறு இருக்குல்ல, எடுத்துட்டு வா, தின்றேன். சரி வா போலாம். வீட்டுக்கு போனா எவன் நினைப்பு வராத. செருப்பு பிஞ்சிரும், மூடிட்டு வரியா? அப்படி இவருக்கு மட்டும் எவன் நினைப்பும் வரல. என்னதுக்கு ஃபோன் பண்றான்? ஹலோ ஹலோ பட்டு. ஹலோ, கேக்குதாடா? ஏய் கேக்குதா? ஏய் நான் அப்புறமா கூப்பிடுறேன், எங்க அப்பா வீட்ல இருக்காரு. பை. ஹலோ பட்டு. என்னடா? என்ன நான் ஃபோன் பண்ண வச்சுட்டு நீ? அது வந்து நான் ஒரு சின்ன வேலையா இருக்கேன், அதை முடிச்சு நான் அப்புறமா கூப்பிடுறேன். பை. என்னதாண்டா வேணும்? இல்ல இல்ல, எங்க அம்மா இன்னைக்கு என் கூட தூங்குறேன்னு சொன்னாங்க, அதனால என்னால நீ பேச முடியாது. நான் நாளைக்கு கால் பண்றேன். பை. ஹலோ பட்டு. ஹாப்பி பர்த்டே புச்சு. ஏய் தேங்க்ஸ் பா. என்ன எல்லாரும் தூங்கிட்டாங்களா? இல்ல, அப்பவுமே யாருமே என் கூட இல்ல பேபி, நான் மட்டும்தான் இருந்தேன். ஏய் அப்ப ஏன் நான் அவாய்ட் பண்ண? இல்ல, அது உனக்கு 12 மணிக்கு தானே விஷ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது பேசிட்டா அப்ப சர்ப்ரைஸ் ரூயின் ஆயிடும்ல. ஐயோ ராமா. பிஸியா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டேன். எப்படி? ஏய் செம்மையா போட்ட ஆக்டிங். சரி சரி, உனக்காக நான் ஒரு கவிதை வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? எங்க சொல்லு. உனக்கு வயசோ 23, உனக்கும் எனக்கும் நடுவுல 143. அது என்ன 143? 143. ஐ லவ் யூ பேபி. ஐயோ. என்னது ஐயோவா? இல்ல இல்ல, ஐயோ வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லவ் யூ. நான் தானே உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணேன். ஏய் ஆமாப்பா தெரியும்.